நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கொஞ்சம் முக்கியமான சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், துமாரி மா கியா கர் ரஹி ஹை அப்படின்னா உன்னோட அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். துமாரி மா அப்படின்னா உன்னுடைய அம்மா அப்படிங்கிறது மீனிங்கு. கியா அப்படின்னா என்ன, கர் ரஹி ஹை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ துமாரி மா ஏன் வருது அப்படின்னா, மா அப்படிங்கிறது ஒரு ஃபெமனைன் வேர்டு, அதாவது ஒரு ஹிந்தியில் நம்ம ஆண்பால் வார்த்தைகள் இருக்குது, பெண்பால் வார்த்தைகள் இருக்குதுன்னு பார்த்தோமா. ஸோ மா அப்படின்னா அம்மா அப்படிங்கிறது அர்த்தம், மா அப்படிங்கிறது பெண்பால் வார்த்தை. அதனால் நம்ம துமாரி அப்படின்னு யூஸ் பண்ணணும், துமாரா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, துமாரி அப்படின்னு யூஸ் பண்ணணும், ஏன்னா மாங்கிறது வந்து பெண்பால் வார்த்தை. ஸோ நம்ம பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் என்னோட அம்மா உன்னோட அம்மா எப்படி சொன்னாலும் என்னோட அம்மானா மேரிமான்னு சொல்லணும், உன்னுடைய அம்மா அப்படின்னா துமாரி மா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ துமாரிங்கிறது பையன் பொண்ணு ரெண்டு பேராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும், ஏன்னா மாங்கிறது ஒரு பெண்பால் வார்த்தை. துமாரி மா கியா கர் ரஹி ஹை அப்படின்னா உன்னுடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, மேரி மா பூஜா கர் ரஹி ஹை. மேரி மா நம்ம பார்த்தோமா, துமாரி மானா உன்னுடைய அம்மா. ஸோ நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், மேரி மா. மேரி மானா என்னுடைய அம்மா. ஓகேங்களா, மேரி மா பூஜா கர் ரஹி ஹை. பூஜா அப்படின்னா பூஜை, நம்ம தமிழில் பூஜைன்னு சொல்கிறோம்ல, சாமிக்கு பூஜை பண்ணுறது, அது மாதிரி தான் ஹிந்தியில் பூஜா அப்படின்னா பூஜை அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ மேரி மா பூஜா கர் ரஹி ஹை அப்படின்னா என்னோட அம்மா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதோட மீனிங். ஓகேங்களா, ஸோ மேரி மா என்னுடைய அம்மா, பூஜா பூஜை, கர் ரஹி ஹை செய்து கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், घर में कौन कौन है. घर में कौन कौन है. ஸோ கர் அப்படின்னா வீடு, घर में அப்படின்னா வீட்டில், कौन 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 அப்படின்னா யார், வீட்டில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம்ல, அந்த சென்டென்ஸ் தான் இது. ஸோ घर में कौन कौन है அப்படின்னா வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, घर में भाई बहन है. घर में அப்படின்னா வீட்டில், பாயி பெஹன் ஹை வீட்டில் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கர்மே பாயி பெஹன் ஹை. பாயி அப்படின்னா அண்ணன் இல்லைனா சகோதரன், பெஹன் அப்படின்னா சகோதரி தங்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கர்மே பாயி பெஹன் ஹை வீட்டில் அண்ணன் தங்க இருக்காங்க அப்படிங்கிறது இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், துமாரா பிரிய விஷய் கௌன்சா ஹை. துமாரா அப்படின்னா உன்னுடைய, துமாரா பிரிய, பிரிய அப்படின்னா ஃபேவரட்டான பிரியமான, தமிழில் அது பிரியமான அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இதுலேருந்து தான் வந்தது. பிரிய அப்படின்னா பிரியமான, விருப்பமான, ஃபேவரட்டான அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ பிரிய விஷய், விஷய் அப்படின்னா சப்ஜெக்ட், அதாவது பாடம். தமிழில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்ட் தான். ஸோ துமாரா பிரிய விஷய் அப்படின்னா உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட், உன்னுடைய உனக்கு பிடித்த பாடம். கௌன்சாக எது, கௌன்சானா எது எந்த அப்படிங்கிற மீனிங்கில் வரும், இங்கே எது அப்படி எந்த அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ துமாரா பிரிய விஷய், உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட்டு, உன்னோட பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதுக்கு தான் இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம். துமாரா பிரிய விஷய் கௌன்சாக, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது, உனக்கு பிடிச்ச பாடம் எது அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, மேரா பிரிய விஷய் கணித் ஹை. மேரா பிரிய விஷய் அப்படின்னா எனக்கு என்னோட பிடிச்ச சப்ஜெக்ட். இங்கே பிரிய அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்பால் வார்த்தை, அதனால் நம்ம மேரா அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதே பெண்பால் வார்த்தை ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம மேரி யூஸ் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மேரா மேரி மேரே அப்படிங்கிறது அடுத்து எந்த வார்த்தை வருது, ஆண்பால் ஒருமையாக இருந்தால் நம்ம மேரா யூஸ் பண்ணணும், ஆண்பால் பன்மையாக இருந்தால் மேரே யூஸ் பண்ணணும். பெண்பால் ஒருமை, ஃபார் எக்ஸாம்பிள் மா அப்படிங்கிறது அம்மான்னு சொன்னோம், அதுக்கு வந்து நம்ம மேரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மேரா பிரிய விஷய் கணித் ஹை அப்படின்னா என்னோடைய எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு கணித் அப்படின்னா கணிதம்னு சொல்கிறோம்னா தமிழில், அதான் கணித்னா மேக்ஸ். ஓகேங்களா, மேரா பிரிய விஷய் கணித் ஹை என்னோட பிடிச்ச எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு மேக்ஸ், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கணிதம், பிடித்த பாடம் கணிதம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப் கஹா ரகுத்தே ஹை. ஆப் கஹா ரகுத்தே ஹை அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆப் அப்படின்னா நீங்கள், கஹா அப்படின்னா எங்கே, ரகுத்தே ஹை அப்படின்னா இருக்கிறீர்கள், வசிக்கிறீர்கள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, ஸோ ஆப் கஹா ரகுத்தே ஹை அப்படின்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மே சேலம் மே ரகுத்தாகும் அப்படின்னா நான் சேலத்தில் இருக்கிறேன், நான் சேலத்தில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. மே அப்படின்னா நான்,
இதில் சலேம்னு இருக்குது. ஸோ சாரி, மிஸ்டேக் ஆகிருக்கு. சேலம், சேலம் அப்படிங்கிறது ஹிந்தியில் வரணும். ஹிந்தியில் தப்பாக இருக்குது. சலேம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சேலம் ரகுத்தாகும் அப்படின்னா நான் சேலத்தில் வசிக்கிறேன், நான் சேலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப்கா शुभ नाम क्या है அப்படின்னா உங்களோட வாட் இஸ் யுவர் குட் நேம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் கேட்போம்ல, அதுதான். ஆப்கா நாம் கியா ஹைனா உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஷுப் நாம் அப்படின்னா குட் நேம். ஷுப் தமிழில் ஷுப் சுபம்னு சொல்லோம்ல, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷுப் நாம் அப்படின்னா குட் நேம். ஆப்கா ஷுப் நாம் கியா ஹை, உங்களோட குட் நேம் என்ன, வாட் இஸ் யுவர் குட் நேம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மேரா நாம் குமார் ஹை. உங்கள் பேர் சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மேரா நாம் குமார் ஹை, மேரா நாம் ராஜ் ஹை, மேரா நாம் கார்த்திக் ஹை. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது மேரா நாம்னு தான் சொல்லணும். மேரா நாம் கார்த்திகா ஹை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நாமுங்கிறது ஆண்பால் சொல்லு, நம்ம மேரா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப்கோ கஹா ஜானா ஹை அப்படின்னா உங்களுக்கு எங்கே போகணும், நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கஹா அப்படின்னா எங்கே, ஜானா ஹை அப்படின்னா போக வேண்டும், உங்களுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? முஜே மதுரை ஜானா ஹை அப்படின்னா எனக்கு மதுரைக்கு போகணும், நான் மதுரைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். முஜே அப்படின்னா எனக்கு, மதுரை, மதுரைங்கிறது ஊர், மதுரை, ஜானா ஹை போக வேண்டும், முஜே மதுரை ஜானா ஹை, முஜே சேலம் ஜானா ஹை, முஜே சென்னை ஜானா ஹை அப்படின்னா எனக்கு சென்னைக்கு போகணும், எனக்கு சேலமுக்கு போகணும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? உங்களுக்கு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப்கோ, ஆப்கோங்கிறதுக்கு ஆப்கான் இருக்குது, சாரி. ஆப்கோ கோன்சா ஃபல் பசந்த் ஹை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும், உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கோன்சா அப்படின்னா எந்த, ஃபல் அப்படின்னா பழம், பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். ஆப்கோ கோன்சா ஃபல் பசந்த் ஹை அப்படின்னா உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? முஜே ஆம் பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு மேங்கோ பிடிக்கும், ஐ லைக் மேங்கோ. முஜே அப்படின்னா எனக்கு, ஆம் அப்படின்னா மேங்கோ, பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். ஓகேங்களா? ஆப்கோ கோன்சி புஸ்தக் பசந்த் ஹை. ஸோ ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கோன்சி அப்படின்னா எந்த, புஸ்தக் அப்படின்னா புஸ்தகம், புக்கு, பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும், உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? முஜே விவேகானந்த் கி புஸ்தக் பசந்த் ஹை, முஜே விவேகானந்த் கி புஸ்தக் பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு விவேகானந்தரோட புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இதோட மீனிங். ஓகேங்களா?